நிழலாய் வந்தாய் அப்படிங்கிற டைட்டிலில் நாம் ஒரு ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சம்திங் சம்திங் அங்கே நடக்கும். அதனால் நம்ம அனு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகிடுவாங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? ஏன் தனியாக இருக்காங்க? அவங்களும் அவங்க பையன் மட்டும் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் எங்கே? அவங்க ஃபேமிலி எங்கே? ஏன் அங்கே விட்டுட்டு இங்கே இருக்காங்க? இவங்க சொந்த ஊர் என்ன? இப்படி எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான கொஷின்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள அந்த மூளைக்குள்ள ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த தாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள ரிலாக்ஸாவே இருக்க விடாது. யோசிச்சுக்கிட்டே இருக்கும். பட் அவங்க பார்த்தது என்னமோ 2, 3 வாட்டி தான். பட் சம்திங் அவங்களுக்குள்ள ஏதோ கனெக்ஷன் ஆன மாரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா, என்ன சொல்றது, அங்க எத்தனையோ பேர்கிட்ட பேசினாலும், இவங்க கிட்ட போய் ஜாலியா பேசினாங்க. அதுவும் அந்த பையன்கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவங்க அம்மா ஃபேஸ் பண்ற அந்த ஒரு 2, 3 வாட்டி ஃபேஸ் பண்ணது ஐ மீன் அவங்க வேதா 2, 3 வாட்டி ஃபேஸ் பண்ண அந்த விஷயத்த பார்த்துட்டு, இவங்க கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் கவலையாவும் இருக்கும். ஏன் இப்படி இருக்காங்க? அப்படிங் அட்லீஸ்ட் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுதோ இல்லையோ, ஆனா அது ஏன்? எதனால? அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ்க்கெல்லாம் இவங்களுக்கு ஆன்சர் வேணும்னு இவங்க நினைப்பாங்க. ஆனா எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அந்த கன்ஃப்யூஷன்லயே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க எப்போ தூங்குவாங்கன்னு தெரியாமலே அவங்களே தூங்கிடுவாங்க. மார்னிங் ஆஃபீஸ்க்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சாலுமே அந்த கன்ஃப்யூஷன்லயே இருப்பாங்க. எப்படி கேட்கணும்? எப்படி பண்ணலாம்? அவன் அவன்கிட்ட கேட்டாலும் எதுவும் தெரியாது. சின்ன பையன். வேதா கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல. இங்க வேதாவ பத்தி வேற யாருக்காவது தெரியுமா? யாருக்கிட்ட கேட்டா தெரியும்? அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யோசிச்சுக்கிட்டே வரும்போது, ஸோ அப்பப்போ அந்த பால்காரங்க, இந்த காய்கறி, அப்புறம் ஏதாவது உள்ள அங்க வித்துட்டு வருவாங்களே, அந்த மீன்காரங்க இந்த மாதிரியெல்லாம் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்க கூட யார்கிட்டயாவது இவங்க பேசுவாங்களா? யாருக்காவது ஒருத்தருக்காவது வேதாவ பத்தின டீட்டெயில்ஸ் தெரியாதா? அட்லீஸ்ட் ஃபுல்லா கூட வேணாம். லிட்டில் பிட்டில் ரொம்ப கம்மியாவது ஏன் இருக்காங்க? என்ன ஆச்சு? அவ ஃப்யூச்சர்ல என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறது டோட்டலா எனக்கு தெரியலனாலும், கொஞ்சம் கொஞ்சமாவது எனக்கு தெரியாதா? அப்படிங்கிற ஒரு கவலை, அது எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தவிப்பு, இப்படி அவங்கள எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மைண்ட் ரிலாக்ஸே இருக்க விடாம, யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதே யோசனையில ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஈவினிங்கு அந்த குட்டி பையன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா, அவன் அன்னைக்கு வரமாட்டான். ஆஃபீஸ் ஐ மீன் ஸ்கூல் முடிச்சுட்டு வரமாட்டான். மேபி சீக்கிரமா முடிச்சு கிளம்பிட்டான் போல. இவங்க எதிர்பார்த்துட்டு வரல அப்படின்னதும், என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கும்போது, கார்டன்ல அவன் விளையாண்டுட்டு இருப்பான் அன்எக்ஸ்பெக்டடா. அப்போ இவங்க உடனே பார்த்தது, "டேய் ஸ்ரீ! நீ என்ன இவ்வளோ சீக்கிரமா இங்கே வந்துட்ட?" அப்படின்னு கேட்பாங்க. "அதுவா, இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எங்கள் கரஸ்பாண்டன்ட் எல்லாம் வர்றாங்கன்னு சொல்லிட்டு எங்களை அமுச்சு விட்டாங்க" அப்படி சொல்லுவாங்க. "அது யாருடா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது அதுதான் அந்த அவன் அப்படி அந்த குட்டி பையனுக்கு அந்த நேம் எல்லாம் சரியாக சொல்ல தெரியாமல் கொஞ்சம் தடுமாறுவான். அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, சரி சரி விடு விடு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, "சீக்கிரமாகவே வந்துட்டியா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆமாம், நான் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டேன். நீ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்த? நீ இன்னைக்கு எனக்காக வெயிட் பண்ணியா?" அப்படின்னு கேட்பான். "டேய், ஆமாண்டா, நான் உனக்காக வெயிட் பண்ணேன். ஆனால் நீ இதை வரவே இல்லை. அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல." "நான் உன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன்னா வேன் போயிடுமே, அப்புறம் எனக்கு அட்ரஸ் தெரியாதே" அப்படின்னு சொல்லுவான். "நல்லா வாய் மட்டும் பேசு" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா, "இன்னைக்கு இப்போ என்னை பார்த்துட்டல, எங்கே என்னோட ஸ்நாக்ஸ்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "அதை மட்டும் நீ கரெக்டாக கேட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த அந்த டைமில் அங்கே வந்து ஐஸ்கிரீம் விற்றுக்கிட்டு வரும் வண்டியில். சரி 2 பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இவன் கேட்பான். "எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு டூடு" அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் சரி வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இவங்களுக்கு கேட்கலாமா வேணாமான்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் இவன்கிட்ட என்ன போய் கேட்க முடியும், சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டா அம்மா எங்கே?" அப்படின்னு கேட்பாங்க. "அவங்களா? அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. லேட்டாக தான் வருவாங்க. அது வரைக்கும் நீ தனியாக இருந்துப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அதான் ஆயா இருக்காங்களே" அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் கார்டியன் ஒருத்தவங்க இருப்பாங்க போல் இவங்களுக்கு. இவங்க வச்சுருப்பாங்க போல் அவனை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. "அவங்க இருக்காங்களே, ஓ அப்படி, அவங்க எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "அவங்களா? அதோ அங்கே பாருங்க உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பார்க்கும்போது அவங்க ஒரு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்கு யாருன்னு தெரியாது. "டேய், அங்கே நிறைய பேர் இருக்காங்களே, யாருடா அது?" அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரும் மஞ்சு பாட்டி. எனக்கு பேரு மட்டும் தான் தெரியும். மஞ்சு பாட்டி.
அவங்க அதுவும் அங்கே உட்காந்துருக்காங்க. நீயே போய் பார்த்துக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களோட விளையாடுறதுக்கு ஓடிடுவான். இவங்களுக்கு யார் அது யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி இவனை பார்ப்பாங்க, இவன் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அங்கே அங்கே போயிட்டு இங்கே மஞ்சு ஆன்ட்டி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்களே கொஞ்சம் தயங்கி தயங்கி உடனே வந்துட்டு நான் தாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஆ ஹாய்மா அப்படிம்பாங்க. சொல்லுமா என்ன விஷயம் அப்படி கேட்பாங்க. இல்லை ஸ்ரீயை நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு நீ யார் நீ ஏன் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்குற அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுமே இவங்கள பார்த்தது இல்லைல்ல. இல்லை இல்லை சும்மா கேட்டேன், அவன்கிட்ட கேட்டேன் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க அதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி வேதா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அவங்க வேலைக்கு போயிருக்காங்கம்மா, வரத்துக்கு லேட் ஆகும், 8 9 மணி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இப்படி தான் வருவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் ஆமாம் அப்படிம்பாங்க. அதுக்கு மேலே அவங்கக்கிட்டயும் என்ன கேட்குறதுன்னு தெரியலை இவங்களுக்கு, எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் சரி ஓகே அப்படின்ட்டு இவங்களும் வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த மைண்டு அந்த ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான கொஷின்ஸுக்கு யார்கிட்ட கேட்கணுன்னே அவங்களுக்கு தெரியாமல் தானே இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கன்ஃபியூஷனில் இருக்க தான் செய்வாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பயும் போல் அங்கே விளையாடுறவங்கள வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு வருவாங்க. எப்போயுமே அனு வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு வெளில வரும்போது அவங்க ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாகவும் ஹாப்பியாக இருக்கும். ஸ்மைலிங் ஃபேஸில் தான் வருவாங்க. பட் அன்றைக்கி ரொம்ப சேடாக இருப்பாங்க. அந்த செட்டில் கார்டனில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் நஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க இல்லையா. அவங்க வந்துட்டு கேட்பாங்க, ஏய் அனு என்னாச்சு, ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்பாங்க. ஆ ஓகே தான் வா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு விளையாட முடியல, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்ருப்பாங்க. அப்போதான் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதா வந்து ஆட்டோவில் இறங்கி கேபில் இருந்து இறங்கி அவங்க வருவாங்க. இவங்க அவங்கள பார்த்ததும் ஹே வேதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹே அனு என்ன நீ இங்கே உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. சும்மா போர் அடிச்சிச்சு அப்படியே வாக் வந்தேன் அதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, நான் இப்போ தான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே இருக்கட்டும், இவ்வளோ லேட் ஆகுமா உனக்கு வரத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரி வீட்டில் பையன் இருப்பாங்க, அவன் தூங்கிடுவான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ வேதா அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட ஏதோ கேட்க வருவாங்க. இவங்க வந்துட்டு பையனை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால வேக வேகமாக போயிடுவாங்க. அங்கே போயிட்டுருக்கும்போது இவங்க வாட்ச் பண்ணுவாங்க அவங்கள. அவங்க எப்படி போகிறாங்க, ஐ மீன்ஸு ரொம்ப பயந்து போகிறாங்களா, இல்லை யாரையும் கன்சிடர் பண்ணிக்காம அவங்க மட்டும் போகிறாங்களா, இல்லை இவங்கள யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த காலனி தானே நிறைய வீடெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பக்கம் கட் பண்ணி அந்த பக்கம் கட் பண்ணி அப்படி கட் பண்ணி இப்படி கட் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அப்படி போயிடுவாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்டர்ப் மைண்டு அன்னைக்குமே இருக்குது. இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்காமலே இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது முன்னாடி வந்துட்டு ஒருத்தவங்க கொஞ்சம் ஏஜரான அம்மாக்கள் ஏஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 60 50 அபோவ் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோடய ஏஜுக்கு 50 அபோவ் அம்மாக்கள் தான். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ஏஜ் அப்படி யாராவது நினச்சிக்கோங்க சரியா. ஸோ அந்த ஏஜில் ஒருத்தவங்க வந்துட்டு அவங்கள பார்த்ததும், ஏம்மா நீ புதுசாக இந்த வீட்டுக்கு வந்திருக்க அந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, அவங்க வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி கையில் இருக்கிற அந்த ஒரு பை மாதிரி வச்சுருப்பாங்க, அதை விட்டுருவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த பைக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க இருந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ தான் அவங்க கேட்பாங்க, நீ அந்த வீட்டில் புதுசாக வந்திருக்க பொண்ணு தானே, உன் பேர் என்ன கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என் பேர் அனு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஊருமா அப்படின்னு சொல்லும்போது என் ஊருன்னே வச்சுக்கோங்களேன், திருச்சிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் அங்கே தமிழன்ஸ் இருப்பாங்க ஓகேவா. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. ஓ அப்படியா, அப்போது அந்த பாட்டி சொல்லுவாங்க, சாரி அம்மா சொல்லுவாங்க, நான் தஞ்சாவூர் சைடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, ரொம்ப நாளாக இங்கே இருக்கீங்க போலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் நான் இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டேன், இதோ இங்கேருந்து 3வது ஃப்ளாட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா, சரி சரி. ஆமாம் நான் உன்னை 2 3 வாட்டி பார்த்துட்ருக்கேன், அந்த ஒரு பொண்ணு கூட நீ அடிக்கடி பேசிகிட்ருக்கியே, அந்த பொண்ணுக்கிட்டலாம் பேசாத, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது சரியா, அவள் ரொம்ப மோசமானவ, அவளை விட்டு நீ கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் பெருசாக யாரு கூடயும் பேசுறது இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை நீ ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தாலும் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே இடத்துல நின்று பேசிகிட்டு இருந்தேன், அவளுக்கு கூட ஏதோ ஒரு குட்டி பையன் கூட ஒன்று இருக்கா,
அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். ஓகே, வேதாவை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. பட் இவங்க வேதாவை பற்றி அப்படி சொல்லவும் இவங்களுக்கு கோவம் வந்துடும். இவங்களுக்கு கோவம் வந்ததும், எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுவாங்க. உன்னுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ, ஊர் விட்டு ஊர் வந்திருக்க, பார்த்து இருந்துக்கோ, அவெல்லாம் நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் சுல்லுன்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேச பழகிக்கோங்க, அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இவங்க போயிடுவாங்க. எந்த வேர்டு வரைக்கும் சொல்லுவாங்கன்னா, வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு, மீதியெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே திட்டிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. அங்கே போனதும் இந்த வேர்டும் சேர்த்து அவங்கள போட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஏன் இவங்க அப்படி சொன்னாங்க? அப்படி என்ன வேதா பண்ணிட்டா? அவள் உண்டு, வேலை உண்டுன்னு தானே இருக்கா, நானுமே இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் அவளை கண்டா இங்கே இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? இன்னும் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கலன்னு தெரியலையே, இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வேலையில் தீவிரமாக இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும் இவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. விசாரிக்க மீன்ஸ் சும்மா பேச்சு கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அவங்கக்கிட்ட டெய்லி பேசுவாங்க. அந்த காலனியில் 2 பேர் கொஞ்சம் தூரம் நடந்து போவாங்க. இப்படி இருக்கும்போது முன்னாடி பேசுகிறதுக்கு இங்கே ஆட்கள் இல்லைனாலும் பின்னாடி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சில பேர், நான் எல்லாரையும் குறை சொல்ல, சில பேர் இருக்காங்க பேசுகிறதுக்கு அப்படின்ட்டு. அவங்களோட டைம் பாஸ்க்காகவோ இல்லை சம்திங் அவங்க பார்த்தது வச்சு இந்த மாதிரி பேசுவாங்க. ஏன்னா எப்போவுமே எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரியாது இல்லையா. ஸோ அவங்க கண்ணால் என்ன பார்க்குறாங்களோ அதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள மட்டும்தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை, ஓகேவா. ஸோ அவங்க என்ன பேசுவாங்கன்னா, சிலர் வந்து வேதாவை பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, இஷ்டப்படுறவங்க, இப்படி நிறைய விதமான கேட்டகரிஸ் இருப்பாங்க, ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவளை பற்றி அவள் நடத்த சரியில்லை, இந்த நேரத்துக்கு போகிறா, இந்த நேரத்துக்கு வரா, ஒரு பையன் இருக்கான்னு கூட பார்க்காம இப்படி விட்டுட்டு இவ இஷ்டத்துக்கு சுற்றிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இதுலேயும் நம்ம வேதா வந்து சின்ன பொண்ணு, ஒரு 25, 26 வயசுக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஏஜ்குள்ளே தான் இருக்குது. இவங்களுமே இப்போ தானே காலேஜ் முடிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஏஜ்குள்ளே தான் இருக்கும். அப்போது அந்த பொண்ணு மேலே எத்தனை கண்ணு இருக்கும் அப்படிங்கிறது பேசிக்காகவே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் வந்து யாரையும் குறை சொல்லலை. ஸோ இது அழகை ரசிக்கிற வயசு தானே, வயசானவங்களையே ரசிக்கும்போது ஸோ அந்த ஏஜுங்களை சொல்லவே தேவையில்லை, எல்லா கண்ணுமே ரசிக்கும். சின்ன கண்ணுலேருந்து பெரிய கண்ணு மாதிரி, அதாவது டீனேஜிலேருந்து 20 above 30 above 40 above வரைக்கும் ரசிக்கிற கண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த உலகம் அப்படி தான். ஸோ எல்லாத்தையுமே ரசிக்கும், எல்லாத்தையுமே நேசிக்கும், சம்திங் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க மேலே ஐ மீன் வேதா மேலே இஷ்டப்படுறவங்க, அவங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்களோட மைண்ட் செட்டில் ஒவ்வொரு விதமாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து எல்லாமே வேதாவுக்கு நெகட்டிவான விஷயந்தான் அணுவுக்கு வந்து தெரிய வரும். அப்போ இன்னும் அவங்களுக்குள்ள கொஷின்ஸ் அதிகமாகிடும். ஆனால் எல்லாருக்கிட்டே இருந்துமே ஜஸ்ட்டு கேட்டுப்பாங்களே தவிர அவங்க மைண்ட் செட்டில் எதுவும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, இங்கே ஏதோ தப்பு நடக்குது, இல்லை இது இப்படியே விடக்கூடாது, இதை மாற்ற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக மாற்ற முடியாது. பட் என்னால் அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியும், நான் அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன், என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவளுக்கு துணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்கக்கிட்ட. ஓகே, இன்னையிலேருந்து நான் அவள் கூட க்ளோஸ் ஆவேன், அவகிட்ட நான் பேசுவேன், அவள் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத அவளுக்கு நான் புரிய வைப்பேன், அவளுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் புரிய வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்ட் செட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அது அவங்க மேலே இருக்கிற அக்கறையில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா, இல்லை இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா, இல்லை அவங்களுக்கே தெரியாமல் வேதா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறது அப்போதைக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போதைக்கு அவங்க மைண்டில் தோணுது ஒரே விஷயம், வேதாவுக்கு நான் இருக்கணும். இங்கே இருக்கிறவங்களோட மைண்ட் செட் பார்த்ததுக்கப்புறம் நான் எப்போவுமே
வேதாக்காக இருப்பேன் அப்படிங்கிறது அவங்க மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க மட்டும் பண்ணால் போதுமா? வேதாவோட மனசுலையும் எனக்காக இவ இருக்கா, ஸோ எப்போவும் எனக்காக வருவா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே வரணும்ல. அது வருமா வராதா அப்படிங்கிறதும் தெரியல. அப்கமிங்கில் வருமா வராதா, எப்படி வரும், வந்தா எந்த மாதிரி இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு நான் சொல்கிற ரெக்வஸ்ட்டாக உங்ககிட்ட சொல்கிற ஒரே விஷயந்தான், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காக கேளுங்க. எல்லா